அவருடைய செய்கைகளை நினைக்க ஆண்டவர் சில நேரங்களை நமக்கு தருகிறார். We are not going to celebrate it. அதை நாம் praise the Lord பண்டிகையாக கொண்டாட போவதில்லை, ஆனால் நினைவு கூறுகிற நேரங்களாக இருக்கிறது. ஏனென்றால் கொண்டாடுவதற்கு இதுதான் நாளா என்று கேட்டால் நமக்கு தெரியாது. We don't know the proper date. இந்த நாள் தான் இந்த பண்டிகை நடந்த, இந்த விஷயம் நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்திருப்பது ஒன்று மாத்திரம், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதை விசுவாசிக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. We know that it occurred in this world. இது உலகத்தில் நடந்தது என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே immediately you reach there. Praise the Lord. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல at once you will find a donkey and a colt. ஒரு praise the Lord, ஒரு கழுதையும் ஒரு குட்டியையும் காண்பீர்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல you will see a mule. Mule என்ற வார்த்தையுடைய அர்த்தம் கோவேறு கழுதையை காண்பீர்கள். இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் இதுவரை பார்க்கிற பார்வைகள் இயேசு கழுதையின் மேலே கடந்து சென்றார். இதுதான் நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லா வருஷமும் தியானிக்கிற விஷயம். நேற்று ராத்திரியிலே நான் படுத்திருக்கும் போது நான் அப்படி ஜெபித்துக் கொண்டே படுத்திருந்தேன். ஆண்டவரே, இந்த நாளில் என்ன செய்தி கொடுக்க வேண்டும்? என்னுடைய மனதிலே வந்த ஒரு விஷயம், the triumphal victory of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றியின் யாத்திரை. ஆமென், ஹalleluya. The triumphal victory of Jesus. இயேசு கிறிஸ்து வெற்றி உள்ளவராக, வெற்றி எடுக்கும்படியாக, ஜெயம் கொள்ளும்படியாக எருசலேமுக்கு நேராய் கடந்து போனார். விசுவாசிக்க நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹalleluya. ஆனால் அந்த பகுதியை நான் தியானிக்கிற நேரத்தில் இன்னொன்று புரிந்தது. The Passion Week events, அந்த ஒரு வார காலத்தினுடைய சம்பவங்களை திரும்பி பார்த்தால் it was not victorious. ஆமென். அது வெற்றி உள்ள சம்பவம் அல்ல, அதெல்லாம் தோல்வியின் சம்பவங்கள். ஆமென். மனித பார்வையிலே அவைகளெல்லாம் தோல்வியின் சம்பவங்கள். மனஸ்தாபப்படுகிறார், agony, pains. அவர் மனக்லேசப்பட்டார், சிலுவையிலே அறையுண்டார். இதெல்லாம் வெற்றியின் சம்பவமா என்று கேட்டால் மனிதனுடைய பார்வையிலே இவைகளெல்லாம் தோல்வியின் சம்பவங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று காலவேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய ஜனத்தை பார்த்து கேட்கிறேன், when you all go through this kind of things, what will be your response? இவ்விதமான சூழ்நிலை வழியாய் நீங்கள் கடந்து போகும் போதெல்லாம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ், நீங்கள் அதை எப்படி பார்ப்பீர்கள்? வெற்றியாய் பார்ப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஆமென். ஒருத்தர் கூட இல்லை. இயேசு கிறிஸ்து வெற்றியின் பவனியாய் ஓசன்னா சொல்லிக்கொண்டு எருசலேம் நகர வீதியாய் கடந்து போகிறார். ஆனால் அவருக்கு சம்பவித்தவைகளும் அவருக்கு எதிர்கொண்டவைகளும் எல்லாமே தோல்வியாய் மனித பார்வையிலே காணலாம். பட் that is the victory of Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் ரகசியம். ஆமென், ஹல்லேலூயா. இன்று காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் நம்முடைய வெற்றியினுடைய லூப் ஹோல். ஆமென். நம்முடைய ஜெயத்தினுடைய வாசல் அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. If there is no test, there is no victory. Praise the Lord. பரீட்சை இல்லாம என்ன கிடைக்காது? ஜெயம் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வெற்றியின் பவனுடைய ரகசியம்
அவர் பரீட்சிக்கப்படும்படி எருசலேமுக்கு புறம்பாக, பாளையத்துக்கு புறம்பாக செதுக்கப்படும்படி அவர் எருசலேமுக்கு நேராய் கடந்து போனார். அவர் பரீட்சிக்கப்பட்ட கல்லும், ஹல்லேலூயா, நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவருமாய் சிலுவையிலே தொங்கும்படி தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்து அவர் எருசலேம் நகர வீதியாய் கடந்து போனார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கதை விட பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்று காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், this palm Sunday represents you that a victory is above you. உங்களுக்கு முன்பாக ஒரு வெற்றி இருக்கிறது. On the trials and the temptations, நீங்கள் படுகிற பாடுகளும் வேதனைகளும் அந்த வெற்றிக்கான படிநிலைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாடு இல்லாத மனுஷன் இல்ல, வேதனை இல்லாத மனுஷன் இல்ல, கஷ்டம் இல்லாத மனுஷன் இல்ல. அவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் அவன் அதிகமான சோதனை, அதிகமாய் பரீட்சிக்கப்படுகிறானோ அங்கெல்லாம் அதிகமாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். How much we are trial, how much we are tempted, how much we are struggled, how much we strived, there itself the victory over there. அங்கேதான் நமக்கு ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படும் போது ஒரு கழுதையும் அதன் குட்டியையும் காண்பீர்கள். மார்க்கு சொல்லுகிறார், ஒருவரும் ஏறிராத கழுதை குட்டியை காண்பீர்கள். இன்னுமாய் லூக்காவில் வாசிக்கிறோம், ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற விஷயம், முதலாவது நான் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிற விஷயம், ஆண்டவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினாரா, கழுதையின் மேல் ஏறினாரா? ஆமென். நீங்கள் ஒரு கழுதையை காண்பீர்கள், கழுதை குட்டியும் காண்பீர்கள். ரெண்டையும் எனக்காக கொண்டு வாருங்கள். ஆண்டவர் கழுதையின் மேல் ஏறினாரா, கழுதை குட்டியின் மேல் ஏறினாரா? ஒரு மெஜாரிட்டி எடுத்துக்கோமா? ஹல்லேலூயா. கன்ஃபியூஷன் வருது இல்ல? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினார். இப்ப ஏன் ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொள்ள வேண்டும்? கழுதைக்கும் கழுதை குட்டிக்கும் வித்தியாசம் என்ன? What does it symbolize? எது நமக்கு அது காட்டுகிறது என்று சிந்தித்து பார்த்தால், வாசித்து பாருங்கள். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவரா இருக்கிறார். இப்ப கன்ஃபியூஷன் கொஞ்சம் கூடி இருக்குமே, எப்படிங்க ரெண்டு இடத்துல ஏற முடியும்? வேதத்தை தெளிவாய் வாசியுங்கள். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவரா இருக்கிறார். மரி என்ற வார்த்தையுடைய அர்த்தம் a little one, ஒரு சின்ன இளம் கழுதை. இங்க உங்களுக்கு ஒரு சில ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் வாசிக்கும் போது தாவீதை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும் நேரத்தில், தாவீதினுடைய பிரைஸ் லார்ட், அவனுடைய ராஜரீக வாகனம் கோவேறு கழுதை. கோவேறு கழுதையில் தான் தாவீது யாத்திரை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் ஏன் கழுதையை தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் நேரத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். Praise the Lord. Righteous and having salvation. அவர் நீதி உள்ளவரும், praise the Lord, ரட்சிக்கிறவருமாய், gentle and riding, praise the Lord, தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலே கழுதை குட்டியின் மேலும் மரியாகி, praise the Lord, கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். There are three important symbolizers. மூன்று முக்கிய வார்த்தைகளை அங்கு பார்க்கிறோம். ஒன்று, நீதி உள்ளவராய் அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினார்.
2, ரட்சிக்கிறவராய் அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினார். 3, தாழ்மை உள்ளவராய் அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 விஷயத்திற்கும் வேதத்திலே அநேக வசனங்களை பார்க்க முடியும். முதலாவதாக நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிற விஷயம், ஆண்டவர் கழுதை குட்டியின் மேலே ஏறின நீதி உள்ளவராய் இருக்க காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே தி ஐடியல் கிங் ஆஃப் ஜூவிஷ், யூதர்களுடைய ராஜா எப்படி இருப்பான்? நீதிபரராய் இருப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவராய் இருப்பார். இங்கு தாவீதுடைய வம்சத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே, நீதி கிடைக்காமல் பார்வோரிடையிலே சிறைப்பட்டவர்களாய் இருந்த நேரத்திலே, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் சாமுவேலை பார்த்து எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை பார்த்து கேட்டபோது, சாமுவேல் மூலமாய் சவுல் ராஜாவை கர்த்தருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் சவுல் ராஜா தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறாக, தேவனுடைய நீதிக்கு மாறாக, தெய்வீகத்துவத்திற்கு மாறாக தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தபடினால் 42 வருஷங்கள் ஆண்ட சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே 2 ஆண்டுகள் மட்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். 40 வருஷங்கள் அவர் தேவ ஆவியானவர் இழந்து போனவராய் வாழ்ந்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தாவீதை தெரிந்து கொண்டு அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ராஜ்யபாரத்தினுடைய விளக்கம் தான் இங்கு வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா, அவர் நீதிபரராய் மனுஷரை ஆழ்வார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது என்ன சொல்லுகிறது தெரியுமா? இஸ்ரவேலில் ராஜாவாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட தாவீதின் வம்சம், இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் நியமித்த தாவீதின் கூடாரம், தாவீதுடைய ராஜ்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவேதான் சாலமனை கொண்டு நீதி விளங்கும்படியாக 2 பேர் வருகிறார்கள். நாங்கள் நேற்றைக்கு அவளுக்கு பிள்ளைய சாப்பிட்டோம், இப்போ என்ன இல்ல, இப்போ நேற்றைக்கு அவளுக்கு பிள்ளை மரிச்சு போச்சு, இப்போ எனக்கு பிள்ளை கேட்கிறாங்க, இதை என்ன பண்றது? சாலமன் சொல்லுகிறான், ஞானம் உள்ளவனாய் அவன் நீதியை விளங்குகிறான். சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்டபோது கேட்கிறான், ஆண்டவரே, ஏராளமாய் இருக்கிற ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு நன்மை தீவை இன்னதென்று வகையறுக்கும் ஞானத்தை தாரம். So what does it mean? இது என்ன நமக்கு காட்டுகிறது? ஒரு ராஜ்யபாரத்தினுடைய ஒரு டைமென்ஷன் நீதி உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தாவீது எந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்தான்? தாவீது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாய் இந்த உலகத்திலே ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். ஹல்லேலூயா. That is why the kingdom is called righteous. Amen. நீதி உள்ள ராஜ்யம். இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யம் வந்தாலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பாக ஒருவனும் ராஜ்யத்தை அமைப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துடைய ராஜ்யங்கள் நீதியற்ற ராஜ்யங்கள், நியாயமற்ற ராஜ்யங்கள். ஆகவே இங்கு முதலாவதாக இந்த கழுதை என்ன காட்டுகிறது என்றால், தாவீதினுடைய ராஜ்யபாரத்தினுடைய நீதியை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நீதி விளங்க வேண்டும் என்றால், இப்பதான் நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வருகிறேன். நீதி விளங்க வேண்டும் என்றால், praise the Lord, அநீதியை ஜெயிக்க வேண்டும். The righteous should win the unrighteousness. Amen. Hallelujah. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. கொஞ்சம் ஆழமான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். The righteous should win the unrighteousness. நீதி விளங்க வேண்டும் என்றால் அநீதியை ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பவனி செல்வது எதற்காக? அவருடைய ஜெயம் எங்கே இருக்கிறது? அநீதியை ஜெயிக்கும்படியாய் அவர் எருசலேம் வழியாய் கடந்து போனார். ஹல்லேலூயா. நீங்க அதுதான் விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு தெரியும். 1ஆம் நாள் திங்கட்கிழமை என்ன நடந்தது என்று வாசித்து பாருங்கள். அங்கு அவர் தேவாலயத்துக்குள்ளாய் கடந்து போனார். தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் அவர் அடித்து விரட்டினார். ஹல்லேலூயா. ஆமென். தேவாலயத்துக்குள்ளாக இருக்கிற அநீதி. 2ஆம் நாள் என்ன நடந்தது? அவர் அத்திமரத்தை படும்படி அத்திமரம் பட்டு போனதை சொன்னபோது
பேதுருவை அவனுடைய சீஷர்களை பார்த்து அவர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து அவர்களிடத்தில் அநீதியுடைய வார்த்தைகளை மாற்றினார். ஹல்லேலூயா. புதன்கிழமை அவர் அமைதியாக இருந்தார். வியாழக்கிழமை அவர் நீதிபரர் என்று சாட்சி கொடுக்கும்படி அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் இந்த புதிய ஒரு உடன்படிக்கையை அல்லது நீதியின் உடன்படிக்கையை, பரிசுத்தப்படுத்துகிற பஸ்காவின் உடன்படிக்கையை அவர் அன்று ராத்திரியில் நிறைவேற்றினார். வெள்ளிக்கிழமை அவர் அநேக ராஜாக்களுக்கு முன்பாகவும் அண்ணா காய்பாய் பொந்தி பிலாத்துக்கு முன்பாகவும் தன்னை ஒப்புக் கொடுத்து பொந்தி பிலாத்துவினாலே குற்றமற்றவராய் அவர் நிரூபிக்கப்பட்டார். சனிக்கிழமை அவர் குற்றமற்றவராய் நீதி உள்ளவராய் இருந்தபடினால் அரிமத்தியூரானாகிய யோசேப்பு அவருக்கு கல்லறை ஏற்படுத்தி அந்த கல்லறைக்குள் துயில் கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை அவர் நீதி உள்ளவராய் அவர் உயிரோடு எழும்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. What is the victory he have gained? The victory is the victory of righteousness. Amen. அவருடைய வெற்றி அது நீதியின் வெற்றி. Hallelujah. அநேகருடைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கவில்லை என்று நீங்கள் ஒரு நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய ஜீவிதத்தில் நீதி கிடைக்கவில்லை, நான் நீதிக்காய் தேடுகிறேன், நீதி இல்லாதபடி உலகம் என்னை அநீதியினாலே நிறைந்திருக்கிறது, என் வாழ்க்கையிலே அநீதி மட்டுமே மனுஷரால் பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நீதிபரராய் விளங்கும்படி தன்னையே ஒப்புக் கொடுத்தார். Hallelujah. This Jesus Christ is a righteous God in your life. If you can give your life to the Lord, ஆண்டவருக்கு இந்த முழுமையாய் உன் வாழ்க்கை கொடுக்க முடியுமானால் அவருடைய ஜீவிதத்திலே நீதிபரராய் விளங்குவார். Hallelujah. 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 அவர் வெற்றியுள்ள தெய்வம், நீதிபரராய் விளங்கினவர். இரண்டாவதாக சகரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிமா. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூர். I will say to you, நீதிபரராய் விளங்கினார். 2, அவர் ரட்சிக்கிறவராய் விளங்கினார். He is a redeemer. அவர் ரட்சிக்கிறவராய் விளங்கினார். எனக்கு இதை சொல்லும் போது அநேக விஷயங்களை சொல்வதற்கு வேதத்திலே உண்டு. ஆனால் நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்ட ஒரு பிரசங்கம் ஞாபகம் வருகிறது. அந்த பிரசங்கத்தில் ரெவரண்ட் ரைனர்ட் பான்கி அவர்கள் மதுரையிலே அவர் செய்தி கொடுக்கும்போது இப்படி ஒரு செய்தி அழகாக சொன்னார். அவருடைய ரட்சிப்பு எப்படி நடந்தது என்பதை விளக்கினார். அவர் சொன்னார், ஒரு பெரிய ஜெயில் இருந்தது. அந்த ஜெயிலிலே ஒவ்வொரு விதமான செல்கள், பாவம் என்கிற செல்களிலே மனிதன் அடைக்கப்பட்டிருந்தான். அந்த ஜெயிலுடைய கதவின் அருகிலே சாத்தான் ஜெயில் கதவுகளை பூட்டிவிட்டு சாவியை எடுத்து இடுப்பிலே சொருவிக்கொண்டு ஜெயில் கதவின் அருகில் நின்றான். அப்பொழுது இந்த செல்களிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படி இயேசு ஜெயில் கதவுகளை தட்டி கேட்டாராம், could you redeem them? அவளை விடுவிக்க முடியுமா என்று. அப்பொழுது சாத்தான் சொன்னாராம், இல்லை முடியாது என்று சொன்னாராம். Can we have a fight? நாம் ஒரு யுத்தம் செய்து பார்க்கலாமா என்று ஆண்டவர் கேட்டாராம். ஓகே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சாத்தானும் யுத்தம் செய்தார்களாம். யுத்தம் செய்த போது இயேசு விழுந்து விட்டார். அப்போ அதை பார்த்த உடனே எல்லாரும் கைதட்டி இயேசு விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் திரும்பி பார்த்தா சாத்தானுக்கு இடுப்புல இந்த சாவியை காணலையாம். எத்தனை பேருக்கு அர்த்தம் புரிஞ்சுது? ஏன்னா யுத்தத்துக்கு ஸ்பீட்ல சாவி கீழே விழுந்தது, அதை எடுக்கிறதுக்கு தான் இயேசு விழுந்தார். ஆமென். அவர் அந்த சாவி எடுத்துக்கொண்டு ஜெயிலுக்குள்ளாக சென்று ஒவ்வொரு அறையாக திறந்து விட்டாராம். எத்தனை பேருக்கு சந்தோஷங்க? Are you happy with me? பிரைஸ்ல விசுவாசிக்கிறதை அப்படியே பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அவருடைய ரட்சிப்பை பற்றி எத்தனையோ கேட்டிருக்கிறோம். இந்த சின்ன கதை, that's a wonderful story. Hallelujah. அதுதாங்க ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து இப்போது ரட்சிக்கிறவராய் ஏறுவதற்கு காரணம் என்ன? What does this donkey represents?
இந்த இந்த கழுதை நமக்கு என்ன காட்டுகிறது? அநேக வசனங்களை சொல்ல முடியும், நான் அதற்குள்ளாய் கடந்து போக விரும்பவில்லை. But I would just want to say something on it. It's gentle and humble. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். இளம் கிளையை போலவும். இப்ப ரட்சிக்கிறவர் என்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன், there's a new branch. இயேசு கிறிஸ்து இந்த குதிரையின் மேல் ஏறி போகும்போது he makes a new branch. என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இதுவரை இருக்கிற அநேக பிரான்சஸ், praise the Lord, அது தளர்த்து அது இலை உண்டாகி அவைகள் எல்லாம் உதிர்ந்து போன போது ஒருவரும் ஏறிராத, ஒரு காலம் ஏறிராத ஒரு புதிய கழுதையை அவர் தெரிந்து கொண்டார். Hallelujah. What does it mean? அது என்ன அர்த்தம் கொள்ளுகிறது? All the kingdom and all the process of the kingdom, எல்லா ராஜ்யங்களும் எல்லா ராஜ்யங்களுடைய ஆளுகையுடைய ஸ்டைலும் அவருடைய புதிய ராஜ்யத்திற்கு வித்தியாசமானது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? Are you with me? Have you catch it? இதுவரை வந்த எல்லா யூத ராஜ்யங்களா இருக்கலாம், உலகத்தின் ராஜ்யங்களா இருக்கலாம், உலகத்தின் ராஜாக்களா இருக்கலாம், அவர்கள் எல்லாரை பார்க்கலும் இந்த ராஜ்யம் வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானது? இந்த ராஜ்யம், praise the Lord, இந்த பூமிக்குரிய யுத்தத்தை செய்து பூமிக்குரிய ஸ்தாபனத்தை உருவாக்குகிற ராஜ்யம் அல்ல. It is something different. Hallelujah. It is not a manual kingdom. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இது ஒரு காலம் ஒருவரும் ஏறிராத கழுதை. Hallelujah. Praise the Lord. If he is one among the kings, அவர் ராஜாக்கள் ஒருவராய் வந்திருந்தால் இத்தனை ஆண்டுகள் பேசுவதற்கு அவரிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். அசோகரை பற்றி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் நிறைய படிச்சோம். எனக்கு ஞாபகத்தில் ரொம்ப இருக்கிற காரணம், அசோகரை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்தது, 10 மார்க் கொஸ்டின். எனக்கு வரவே செய்யல, என்ன குனிய நிறுத்தி அடி தந்து படிக்க வச்சாங்க. இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. ரைட், இருக்கட்டும். அசோகரை பற்றி இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட கேட்டா பிள்ளைங்களுக்கு தெரியாது. பிகாஸ் ஹிஸ்டரி சேஞ்சஸ். ஹிஸ்டரியுடைய டைமென்ஷன் மாறிவிட்டது. இன்னைக்கு அந்த ஹிஸ்டரி அவசியம் இல்லை என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? ராஜாக்கள் எல்லாம் ஒவ்வொரு விதம், ஆனால் எல்லாரும் ஒண்ணு போலதான். ராஜ்யம் எல்லாம் ஒண்ணு போலதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படிப்பட்டது? ரட்சிக்கிற ராஜ்யம். ரட்சிக்கிறது என்று சொன்னால் it is not a kingdom who gives solace. அவனுக்கு வெறும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ராஜா மட்டுமல்ல, அவனுடைய காரியங்களை பார்த்துக் கொள்கிற ராஜா மட்டுமல்ல, இவர் அவன் விழுந்து போகாதபடி, அவனை நிச்சயமான அக்கினி கடலிலே அவன் விழுந்து போகாதபடி அவனை விடுவிக்கிற, அவனை ரட்சிக்கிற ஒரு ராஜ்யம். Hallelujah. This kingdom has a uniqueness. இந்த ராஜ்யத்திற்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த ராஜ்யம் அவர் ஸ்தாபித்த ராஜ்யம், இந்த உலகத்தில் அவர் உருவாக்கின ராஜ்யபாரம். Praise the Lord. மனுஷனுடைய ஆளுகை அல்ல இது. நான் முதல்ல சொன்னதை போல தியோக்ரசி, அது தேவனுடைய ஆளுகை உள்ள ராஜ்யம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் தெய்வீக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு இல்லையா? விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். We are in the kingdom of heaven and the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம்? Praise the Lord. இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே நமக்கு பங்கு இல்லை, ஆனால் உலகத்திலே வாழ்கிறோம். ஆமென். Hallelujah. It can be a profession. அது ஒரு வேலையா இருக்கலாம். But it is not our kingdom.
நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. ஆமென். Hallelujah. Even though you are in this world, you are not belong to this world. அந்த தைரியம் எத்தனை பேருக்கு உண்டு? ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு புதிய கழுதை. இந்த கழுதை ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்குகிறது. இந்த புதிய ராஜ்யத்தை உருவாக்கும்படி நடந்த யுத்தம் எப்படிப்பட்டதாம்? இந்த யுத்தம் praise the Lord மனுஷனுடைய கைகளால் உண்டானதல்ல, இரத்தம் சிந்துதலாலே உண்டானது. This victory has come on the bloodshed. Hallelujah. சபை இன்றைக்கு இரத்த சொரிச்சலுக்குள் கடந்து போயிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த அந்த சபை, அந்த ராஜ்யம் இரத்தம் சிந்துதலால் உண்டானது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அது இரத்தம் சிந்துதலால் உண்டானது. ஏன் தெரியுமா? இரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கிறது. நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்றால், நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றால், நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பாவமற்ற குற்றமற்ற இரத்தமாக இருக்க வேண்டும். ஒரு பஸ்கா அடிக்கப்பட வேண்டும். அந்த இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். அந்த நிலைக்கால்களை பார்க்கும்போது சங்காரதூதன் பார்க்கிற நேரத்திலே அந்த வீடு மீட்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், அவர் ரட்சிக்கிறவராக இருந்தார். மூன்றாவது ஒரு விஷயத்தை கூட சீக்கிரமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் தாழ்மை உள்ளவராய் கடந்து போனார். Praise the Lord. அவர் நீதி உள்ளவராய் கடந்து போனார், ரட்சிக்கிறவராய் கடந்து போனார், தாழ்மை உள்ளவராய் கடந்து போனார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். He has given himself to be humble. ஏன் அவர் தாழ்மை உள்ளவராய் கடந்து போக வேண்டும்? அதற்கும் இந்த கழுதைக்கும் விசேஷம் என்ன? Always the donkey will not be represented for the power, but for the power the horse will be represented. இந்த கழுதையை தெரிந்து கொள்ளப்பட்ட காரணம், he want to be humble. அவர் குதிரையில் ஏறி வந்திருக்கலாம். குதிரையில் ஏறி வந்தால் ஜீசஸ் த சூப்பர் ஸ்டார் நாம் பார்க்கிற ஜீன்ஸும் பேண்டும் போட்டு இயேசுவா மாறிடுவார். ஆமென். யாராவது பார்த்திருக்கீங்களா ஜீசஸ் த சூப்பர் ஸ்டார்? ஓகே. ஜீசஸ் த சூப்பர் ஸ்டார்ல வர்ற ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி-ஷர்ட் போட்டுட்டு துப்பாக்கி வச்சுட்டு வர்ற இயேசு மாதிரி இவர் மாறிடுவார். அவர் அப்படி வரவில்லை. அவர் அழகற்றவராய், அவர் ரத்தம் சிந்தினவராய், அவர் தாழ்மை உள்ளவராய். ஹல்லேலூயா. அவர் குதிரையில் ஏறி வரல, அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை உருவாக்கும்படி, அவர் ஜெயத்தை எடுக்கும்படி, he does not chosen the powerful. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். he does not use the power. அருமையான தேவனுடைய பிள்ளையே, there may be, you may be a powerless. நாம் praise the Lord வல்லமை இல்லாதவர்களாய், பலன் இல்லாதவர்களாய் இருக்கலாம். நம்முடைய இந்த குறைவை தான் கர்த்தர் விரும்புகிறார்.